வரகரிசி ஆப்பம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. மஞ்சள் மஞ்சள்னு ரொம்ப வந்து பஞ்சாக இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றி பூரா நல்லா ரோஸ்டடாக இருக்குது. அருமையான ஆப்பம். இந்த மாதிரி வரகரிசியில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. அருமையான வரகரிசி ஆப்பம். வரகரிசி ஆப்பத்துக்கு இப்போ என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வரகரிசி. இதை வச்சு நம்ம ஆப்பம் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி அளந்துக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து 1 டம்ளர் அளந்துக்கலாம். வரகரிசி 1 டம்ளரு. இதிலே வந்து நம்ம மாவு பச்சரிசி இருக்குது பாருங்கள், இது வந்து 2 டம்ளர் போடணும். இதிலே ஒன்றாவே போட்டுக்கலாம். ரெண்டு டம்ளர் மாவு பச்சரிசி, 1 டம்ளர் வந்து வரகரிசி போட்டிருக்கோம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு உளுந்து போட்டால் போதும். இந்த அளவுக்கு போட்டால் போதும் உளுந்து. வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் ஒன்றா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சது ஒரு 4 மணி நேரம் ஊறி எந்த அளவுக்கு ஊறி இருக்கு பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியோடய நான் சேர்த்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிறோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரிசி வந்து இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருக்கு நைஸாக. இதை கொட்டிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க அரிசியை நான் எடுத்து அரைச்சிக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். இதில் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். இதில் நீங்கள் அவுல் போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் அவுல் போடலை. இப்போ இந்த மாவு வந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இப்போ நம்ம ஆட்டி வச்ச மாவு பாருங்கள், 8 மணி நேரம் புளிச்சு இந்தளவுக்கு இருக்குது. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், புசு புசுன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து தேவையான மாவை வந்து நம்ம ஆப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆப்பத்துக்கு தேவையான மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா, தேங்காய் பால் வந்து கெட்டி பாலாக வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து 2வது பால் வந்து கொஞ்சம் தண்ணி பாலாக இருக்கும். இந்த தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் தேவைக்கு.
இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு சோடா போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு மட்டும் சோடா போடுறேன். தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போ ஆப்ப சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆப்பை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவு விடுங்க. அப்படியே மெல்லமாக சுற்றி விடுங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஆப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சுற்றில் பூரா நல்லா ரோஸ்டட் ஆகிருக்கு. அருமையான ஆப்பம் ரெடி ஆகிருக்கு. வரகரிசி ஆப்பம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.